வணக்கம். நம்ம ஜாவால இப்போ ஸ்ட்ரிங்ஸ் பத்தி பார்க்கவிருக்கிறோம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஜாவா டாட் லேங் டாட் பேக்கேஜ் அதுக்குள்ள தான் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு டேட்டா டைப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் வந்து இம்யூட்டபிள். இது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணும். நாம் ஸ்ட்ரிங்ஸை 2 வகையாக கிரியேட் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரிங் லிட்ரல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம், அல்லது நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். நம்ம இன்டர்நெட்டில் டிரான்ஸ்மிட் பண்ணுற எல்லா டேட்டாஸும் ஸ்ட்ரிங்ஸ் தான். உதாரணத்துக்கு கிரெடிட் ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணுறோம். ஸோ இதுபடியான அட்ரஸ் ஃபில் பண்ணுறோம். இதுபடியான எல்லாமே ஸ்ட்ரிங்ஸாக தான் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ ஸ்ட்ரிங் லிட்ரல் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவாங்க. அது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலில் போய் ஸ்டோர் ஆகும். நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணோன்னா அது ஹீப் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைல் நியூ ஜாவா ப்ராஜெக்ட் ஸ்ட்ரிங்ஸ். இதுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிடலாம். ஸோ நம்ம இதுக்காக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஸ்ட்ரிங் S1, S2. ஸோ 2 ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வேரியபிள் S1, செகண்ட் ஸ்ட்ரிங் வேரியபிள் S2, ரெண்டுக்குமே காமன் ரெஃபரன்ஸ் தான் ஸ்ட்ரிங். ஸோ இதோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங் தான். ஸோ S1 வந்து ஹலோ அப்படின்ட்டு நான் கொடுத்துருக்குறேன். S2 வேர்ல்டு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் லிட்ரல், ஏன்னா ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே வருது. ஸோ இதை நம்ம ஸ்ட்ரிங் லிட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இப்போது இதை சேவ் பண்ண உடனே அது கான்ஸ்டன்ட் பூல் ஏரியாவில் ஸ்டோர் ஆகும். ஸோ S1 = hello, S2 = world. நான் இப்போ இதை மாடிஃபை பண்ணி ஹீப் மெமரியில் ஸ்டோர் பண்ண வைக்கலாம். S2 = நியூ ஸ்ட்ரிங் world. அடுத்ததாக இப்போ S1ஐயும் S2ஐயும் நம்ம கன்கார்டினேட் பண்ணலாம். அதற்கு முன்னாடி நம்ம S2 அந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹீப் மெமரியில் கொண்டு போய் சேவ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் S1 வந்து கான்ஸ்டன்ட் பூல் மெமரியில் இருக்குது, S2 வந்து ஹீப் மெமரியில் இருக்குது. ஸோ இப்போ 2 ஸ்ட்ரிங்கும் நம்ம கன்கார்டினேட் பண்ணுறோம். ஸோ S1.concat S2. ஸோ கன்கார்டினேட் பண்ணி அந்த ரிசல்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ரன் பண்ணிங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற அவுட்புட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ S1 = hello, S2 = நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஹலோ வேர்ல்டு. ஸோ அந்த வேர்ல்டை ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதற்கப்புறமா அதை கன்கார்டினேட் பண்ணி அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து S1 டாட் ஸ்டார்ட்ஸ் வித். ஸோ நீங்கள் இங்கே ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்லிப்ஸை சஜஷன் கொடுக்கும். ஸோ S1 டாட் ஸ்டார்ட்ஸ் வித் H. ஸோ இது ஹெச்சில் தான் ஆரம்பிக்குதா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரூ. காரணம் ஹெலோவில் ஹெச்சில் தான் அந்த வேர்டு ஸ்டார்ட் பண்ணுது. இப்போது அந்த ஹெச்சை ரிமூவ் பண்ணி நான் டபிள்யூன்னு கொடுக்குறேன். அப்போது நமக்கு கிடைக்கிறது ஃபால்ஸ். காரணம் அது டபிள்யூவில் ஆரம்பிக்கலை, ஹெச்சில் ஆரம்பிக்குது. ஸோ நமக்கு அவுட்புட் ஃபால்ஸ்ன்னு கிடச்சிருக்குது. ஸோ இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் நம்ம மாடிஃபிகேஷன் எவ்வளவோ பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு S1 டாட் concat S2. ஸோ ரெண்டையும் கன்கார்டினேட் பண்ணியிருக்கிறோம். கன்கார்டினேட் பண்ணிவிட்டு அந்த கரஸ்பாண்டிங் ஆப்பரேஷனை நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஹலோ மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. அந்த ரெண்டும் கன்கார்டினேட் ஆன வேல்யூ பிரிண்ட் ஆகலை. இதுதான் வந்து இம்யூட்டபிள் அப்படின்வாங்க. ஸோ என்ன தான் நான் S1 S2 கன்கார்டினேட் பண்ணியிருந்தாலும் நமக்கு பிரிண்ட் ஆகிறது ஹலோ மட்டும்தான். ஸோ இம்யூட்டபிள் அப்படின்னா நம்ம இன்பிளேஸ் சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஆனால் ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணப்போ நம்ம ஸ்ட்ரிங்கை மாடிஃபை பண்ண முடியும்.
ஸோ ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸ் வந்து த்ரெட் சேஃப் அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் மெத்தட் ஸ்ட்ரிங் பஃபர் அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் பேராமீட்டர், அதை தொடர்ந்து ஸ்ட்ரிங் பஃபர் அதுக்குள்ளே ஒரு கெப்பாசிட்டி. ஸோ நம்ம ஸ்ட்ரிங் பஃபருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜென்ரலாக ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸஸில் மியூட்டபிள் அப்படின்னா உங்களால் இன்பிளேஸ் சேஞ்சஸ் ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸஸில் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரிங் பஃபர், ஸோ ஸ்ட்ரிங் பஃபருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் எஸ்பி அப்படின்னு. ஸோ எஸ்பி ஈக்குவல்ஸ் நியூ ஸ்ட்ரிங் பஃபர். ஸோ ஸ்ட்ரிங் பஃபருக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இதில் ஒரு மெத்தட் நம்ம அல்லது ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது அந்த ஸ்ட்ரிங்கில் நான் ஒரு ஸ்ட்ரிங்கை நான் அப்பெண்ட் பண்ணுறேன். அப்பெண்ட் பண்ணிவிட்டு அதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஹே ஹவ் ஆர் யூ அப்படின்ற நமக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் எஸ்பி டாட் அப்பனுடைய வேல்யூ பிரிண்ட் பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னா S1 டாட் கான்கேட் 2, அதை தொடர்ந்து S1 நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் ஹலோ மட்டும்தான் பிரிண்ட் ஆச்சு, சொல்லி வேர்ல்ட் பிரிண்ட் ஆகலை. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நான் அப்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த எஸ்பி, அதாவது அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக நான் அதை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே போல் நான் விரும்பினபடியே ஹே ஹவ் ஆர் யூ அப்படின்னு பிரிண்ட் ஆச்சு. ஸோ ஸ்ட்ரிங் பஃபர்ஸ் வந்து மியூட்டபிள். ஸோ நம்ம ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் மியூட்டேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் பஃபர் யூஸ் பண்ணலாம். அது இன்பிளேஸ் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு உதவுது. ஸோ நான் நடுவில் ஒரு ஸ்ட்ரிங்கை இன்சர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இண்டெக்ஸ் வேல்யூ 1ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எங்கே 1 இண்டெக்ஸ் இருக்குதோ அந்த இடத்துல நமக்கு இந்த HOI அப்படின்ட்டு எம்பெட் ஆயிடுச்சு. ஸோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ 1. ஸோ இதில் இண்டெக்ஸ் வேல்யூ எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்சுக்கு அப்புறமா அந்த இடத்துல தான் எம்பெட் ஆகிருக்குது. ஸோ இதுதான் இன்சர்ட் ஆப்ரேஷன். இப்போ இதையே நம்ம ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எஸ்பி டாட் ரிவர்ஸ். ஸோ ஹேவோட ரிவர்ஸ் YEH. ஸோ அது நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பஃபர் வந்து த்ரெட்டிங்க்கெலாம் ரொம்ப நம்பகத்தன்மையான ரிசல்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா இது வந்து த்ரெட் சேஃப். அது மட்டும் இல்லாமல் எக்ஸிக்யூஷன் டைமையும் ஸ்ட்ரிங் பஃபர் சேவ் பண்ணும். ஸோ ஸ்ட்ரிங் பஃபருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கப்படுகிறது ஸ்ட்ரிங் பில்டர் கிளாஸ். ஸ்ட்ரிங் பில்டர் கிளாஸும் கிட்டத்தட்ட ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸை சேர்ந்தது தான். இதில் வந்து நீங்கள் மியூட்டபிள் ஸ்ட்ரிங்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் இது நான் சின்க்ரோனைஸ்ட். ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அது சின்க்ரோனைஸ்ட். ஸ்ட்ரிங் பில்டர் கிளாஸ் நான் சின்க்ரோனைஸ்ட். ஸோ நிறையா த்ரெட்ஸ் ப்ரோக்ராமர் யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணுறது ஒரு சேஃப்டி கிடையாது. காரணம் இது ஒரு எக்ஸிக்யூஷன் டைமையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அதில் ஒரு பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணுறேன், இன்ஃபோமேஷன். bs dot append hiding. ஸோ நான் ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகிற அந்த இன்ஃபர்மேஷனோட ஹைடிங் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை இப்போ அப்பெண்ட் பண்ணுறேன். கரஸ்பாண்டிங் வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம இதை கமெண்ட் பண்ணிடலாம். bs dot insert. ஸோ இண்டெக்ஸ் மெஷர் பண்ணியாச்சு. இதில் நான் செக்யூரிட்டி அப்படின்ற ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த எங்கே இண்டெக்ஸ் வேல்யூ 1 இருக்குதோ அந்த இடத்துல செக்யூரிட்டி போய் எம்பெட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸ் பில்டர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரிங் பில்டரும் கிட்டத்தட்ட ஸ்ட்ரிங் பஃபர் போல தான். இப்போது நான் இதை ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா bs டாட் ரிவர்ஸ் அந்த மெத்தடை கால் பண்ணாலே போதும், அந்த ஸ்ட்ரிங் ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகிடும்.
ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை அழுத்தி அதை நம்ம நீட்டாக ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த கிளாஸில் எப்படி ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறது, எப்படி நம்ம ஸ்ட்ரிங்கை கான்ஸ்டன்ட் பூல் மெமரியில் ஸ்டோர் பண்ணுறது, ஹீப் மெமரியில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் பார்த்தோம். ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, ஸோ அதை வச்சு நம்ம ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் ஸ்ட்ரிங் லேட்டரலுக்கும் நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணியும் நம்ம க்ரியேட் பண்ணோம். அதை தொடர்ந்து ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸ் நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஏன் ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸ் தான் எஃபிஷியன்ட், ஸ்ட்ரிங் பில்டர் காட்டிலும் எதற்காக ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்ன்றதையும் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாம் இப்போது ஜாவாவில் எப்படி இன்புட் வாங்குறது, அதற்கேற்றாப்புல எப்படி ஒரு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஸோ இதை பற்றிலாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இன்புட் அவுட்புட் அப்படின்னா நம்மகிட்ட இருந்து, அதாவது யூசர்கிட்ட இருந்து இன்புட்டை அதை ரிசீவ் பண்ணணும். அதற்கப்புறமா அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணிவிட்டு அவுட்புட்டை அது ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு அது யூஸ் பண்ணுறது ஸ்ட்ரீம் அப்படின்ற கான்செப்ட். ஸோ இதற்கு நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டியது java.io பேக்கேஜ். ஸோ ஸ்ட்ரீம் அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா, அல்லது இது ஒரு பைட்ஸாக கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக அந்த டேட்டா ஃப்ளோவை தான் நம்ம ஸ்ட்ரீம் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரீம் இன்புட்டை கீபோர்ட்லேருந்து அக்செப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எப்படி வாட்டர் பைப்பில் வாட்டர் ஃப்ளோ ஆகுதோ அதே போல் இந்த ஸ்ட்ரீம் ரிசீவ் பண்ண இன்புட்டை ப்ராசஸ் செஞ்சு எங்கே போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்க்கணும். உதாரணத்துக்கு கீபோர்ட்லேருந்து ஒரு மெமரிக்கு கொண்டு போய் சேர்க்கணுமா, அல்லது மெமரியிலேருந்து அவுட்புட் டிவைஸ்க்கு கொண்டு சேர்க்கணுமா, ஸோ அதை டிசைட் பண்ணுறது இந்த ஸ்ட்ரீம்ஸ் தான். ஸோ ஸ்ட்ரீம்ஸ்னு எடுத்தால் இன்புட் ஸ்ட்ரீம், அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு 2 வகையாக இருக்குது. இன்புட் ஸ்ட்ரீம்னு எடுத்துட்டால் அது டேட்டாவை ரீட் பண்ணும், அவுட்புட் ஸ்ட்ரீம் ரைட் பண்ணும். அது ரைட் பண்ணுறது ஒரு வேளை மெமரியாக இருக்கலாம், அல்லது ஒரு ஃபைலாக இருக்கலாம். ஸோ அதே போல் ரீட் பண்ணுறது கீபோர்ட்லேருந்து ரீட் பண்ணலாம், அல்லது ஒரு ஃபைல்லேருந்து ரீட் பண்ணலாம். ஸோ எதுலேருந்து வேணாலும் ரீட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரீம் எப்போவுமே தேவை ஒரு டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துலேருந்து மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரீம் கண்டிப்பாக தேவைப்படுது. ஆகவே இதை நம்ம 3ஆக டிவைட் பண்ணலாம்: system.out, system.in, system.err. ஸோ system.in இது இன்புட் ஸ்ட்ரீம், system.out அப்படின்றது பிரிண்ட் ஸ்ட்ரீம், system.err அதுவும் பிரிண்ட் ஸ்ட்ரீம். ஸோ system.in அப்படின்றது ஸ்டாண்டர்ட் இன்புட் டிவைஸ், அதாவது கீபோர்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. system.out அப்படின்றது அவுட்புட் டிவைஸ், அதாவது மானிட்டரை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ system.errரும் மானிட்டர் தான் ரெப்ரசன்ட் பண்ணும். அப்போது system.outக்கும் system.errக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ இது டிஃப்ரென்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். system.out ஒரு ஆர்டினரி அவுட்புட்டை அல்லது நார்மல் மெசேஜை டிஸ்பிளே பண்ணும். ஆனால் எரர் வந்துச்சுன்னா நம்ம அதை system.err மெத்தட் மூலமாக நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது தான். ரெண்டுமே நார்மலாக மானிட்டர் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆனால் அவுட், அதாவது system.out நார்மல் மெசேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதே இது system.err எரர் மெசேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நம்ம எப்படி ஒரு கேரக்டர், எப்படி ஒரு ஸ்ட்ரிங், அல்லது எப்படி ஒரு இன்டீஜரை கீபோர்ட்லேருந்து ரிசீவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். ஸோ ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ராஜெக்ட் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜாவா ப்ராஜெக்ட் இன்ட்ராக்ஷன். ஸோ இதுக்குள்ளே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மெயின் மெத்தட்குள்ளே நாம் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷனுக்கான கோடை எழுதுவோம். அதற்கு நாம் அதற்கான தேவையான அந்த லைப்ரரி ஃபைலை இம்போர்ட் பண்ணணும், அதாவது IO பேக்கேஜ். import java.io.star. அதற்கப்புறமா பஃபர் ரீடர் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை அக்செப்ட் பண்ணுறோம் கீபோர்டில் இருந்து. ஸோ பஃபர் ரீடர் ஆப்ஜெக்ட் நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம், அது BR. அதற்கப்புறமா நம்ம ஒவ்வொரு கேரக்டராக நம்ம ரீட் பண்ணணும். ஸோ அதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பஃபர் ரீடர் ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது அந்த ஆப்ஜெக்ட் அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர். ஸோ இன்புட் ஸ்ட்ரீம் ரீடருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் தான் கீபோர்டையும் அந்த இன்புட் ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்டையும் கனெக்ட் செய்யும். ஸோ
நம்ம கீபோர்ட்லேருந்து டேட்டாஸ் ரீட் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர். அதற்கப்புறமா அந்த இன்புட் ஸ்ட்ரீம் ரீடரை நான் பஃபர் ரீடரோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதுவும் இன்னொரு வகையான ஸ்ட்ரீம் தான். ஸோ பஃபர் ரீடருக்கும் அதற்கு ஏற்ற மெத்தட்ஸ் இருக்குது ரீடிங்க்கு. இப்போது நான் பிரிண்ட் பண்ணுறேன். system.out.println enter a character. ஸோ ஒரு கேரக்டரை என்டர் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் யூசர்கிட்ட ஒரு ப்ராம்ப்ட் ப்ரொவைட் பண்ணுறேன். ப்ரொவைட் பண்ணிவிட்டு அவங்க என்ன டேட்டா என்டர் பண்ணாங்களோ அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து ஒரு கேரக்டர் தான் என்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேரக்டரை நம்ம ஜாவா ப்ரோக்ராம் ரீட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஸோ கேரக்டர் வேரியபிள் சிஹெச் அப்படின்னு கிளியர் பண்ணி அதை நான் டைப் காஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பஃபர் ரீடர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நான் ரீட் பண்ணுறேன். ஸோ அந்த கேரக்டர் வேரியபிளை நான் இப்போ இங்கே பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ எரர் காட்டுது. காரணம் நம்ம த்ரோ டிக்ளரேஷன் காட்ட சொல்லுது, அதாவது ப்ரொவைட் பண்ண சொல்லுது. ஸோ இப்போ நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ட்ரை கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணதுக்கு இன்னும் நம்ம கற்றுக்கல. ஸோ நம்ம அந்த எரரை நம்ம த்ரோ பண்ணுறோம் ஐஓ எக்ஸப்ஷனை. இப்போது என்டர் ஏ கேரக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ASDF நான் 4 கேரக்டர் என்டர் பண்ணேன். நமக்கு டிஸ்பிளே ஆனதோ ஒரே ஒரு கேரக்டர், அது இது A. ஸோ ஏன்னா நம்ம இதை டைப் காஸ்ட் பண்ணிட்டோம். அதனால தான் நான் 4 கேரக்டர் இன்புட் பண்ணாலும் நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைச்சது ஒரே கேரக்டர். ஸோ இதை திருப்பியும் ரன் பண்ணலாம். நான் இப்போ ஒரே ஒரு கேரக்டர் தான் என்டர் பண்ணுறேன், அதே கேரக்டர் நமக்கு அவுட்புட்டாக கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கடுத்ததான் நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை கீபோர்ட்லேருந்து அக்செப்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபைல், நியூ, கிளாஸ். ஸோ மெயின் மெத்தட். இப்போது இந்த மெயின் மெத்தட்குள்ளே நம்ம பஃபர் ரீடர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டெப் யூஸ் பண்ணோமோ அதே தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கோடை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிடலாம். இப்போது யூசர்கிட்டருந்து அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம ஆஸ்க் பண்ணணும். ஸோ அவங்கக்கிட்டேருந்து என்ன ஸ்ட்ரிங் பிரிண்ட் அவங்க கெட் பண்ண விரும்புகிறாங்க, ஸோ அதை நம்ம யூசர்கிட்டருந்து கெட் பண்ணணும். அதற்கப்புறம் அதை நம்ம ரீட் பண்ணணும். ஸோ நம்ம ஐஓ பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிவிட்டு system.out.println enter a name. ஸோ யூசர் இன்புட்டை வாங்கிறதுக்காக நம்ம இந்த கோடை யூஸ் பண்ணுறோம். இப்போது அதை நம்ம ரீட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு br.readline ரீட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ரீட்லைன் மெத்தட் வந்து ஸ்ட்ரிங்கை கீபோர்ட்லேருந்து அக்செப்ட் பண்ணி அது அந்த ஸ்ட்ரிங் டைப் டேட்டாவை அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ இதுலேயும் நம்ம ஐஓ எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணணும். ஸோ டேட்டா என்டர் பண்ண சொல்லுது. ஸோ நான் ரோனி அப்படின்னு என்டர் பண்ணுறேன். அதற்கான கரஸ்பாண்டிங் அவுட்புட் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதற்கடுத்ததாக நம்ம எப்படி இன்டீஜரை நம்ம கீபோர்ட்லேருந்து அக்செப்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கவிருக்கிறோம். ஸோ ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு மெயின் மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம இதுலேயும் இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர், பஃபர் ரீடர் யூஸ் பண்ணுவோம். அதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஜாவாவே அந்த ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணிருச்சு. நான் ஸ்டார் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். காரணம் ஐஓ பேக்கேஜில் இருக்கிற எல்லா கிளாஸஸையும் ஸ்டார் போட்டேன்னா ஐஓ பேக்கேஜில் என்னென்ன கிளாஸஸ் இருக்குதோ எல்லாமே இம்போர்ட் ஆயிரும். ஸோ நான் ஸ்டார் யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ யூசர்கிட்டருந்து இன்டீஜரை நான் கெட் பண்ணணும். ஸோ என்டர் அண்ட் இன்டீஜர். int num equals integer dot parseInt. ஸோ யூசர் இன்புட் பண்ணுற அந்த இன்டீஜர் வந்து நான் இன்டீஜராக பார்ஸ் பண்ணணும். பிகாஸ் ஜாவா வந்து அதை ஸ்ட்ரிங்காக தான் கெட் பண்ணணும், நம்ம தான் அதை இன்டீஜராக பார்ஸ் பண்ணணும். ஸோ br.readline
ஸோ நம்ம யூசர்கிட்ட இருந்து கெட் பண்ணிட்டோம். இப்போது அதை நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நம்ம 3 இன்புட் கொடுத்தோம், அவுட்புட்டும் 3 வந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்ததை நம்ம பார்க்கவிருக்கிறது ஸ்கேனர் கிளாஸ். ஸ்கேனர் கிளாஸ் மூலமாக கூட நம்மளால் இன்புட்ஸ் கெட் பண்ண முடியும், அவுட்புட்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். இது வந்து java.util பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகிருக்குது. ஸ்கேனர் கிளாஸ் என்ன பண்ணுன்னா, நம்ம கொடுக்குற இன்புட்டை ஒரு செக்மெண்ட்ஸாக பிரிக்கும். அதாவது அதை தான் நம்ம டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஜாவா ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறது, எப்படி நாம் ஸ்கேனர் கிளாஸ் மூலமாக யூசர்கிட்ட இருந்து இன்புட்டை கெட் பண்ணுறது, அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி எப்படி அவுட்புட் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இதை பற்றி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். finish. System.out.println enter id, name, salary. அதை தொடர்ந்து நான் ஸ்கேனருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ எஸ்சி தான் ஸ்கேனர் ஆப்ஜெக்ட். அதற்கப்புறமா அதை நான் கீபோர்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு system.in யூஸ் பண்ணுறேன். இதுக்கு நான் இம்போர்ட் பண்ண வேண்டிய பேக்கேஜ் system.util.start, அதாவது system.util.scanner. util பேக்கேஜ்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கேனர் அப்படின்ற கிளாஸை நான் இம்போர்ட் பண்ணுறேன். அதற்கப்புறமா ஐடி வந்து இன்டீஜர். ஸோ int id = sc.nextInt அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோம். அதை தொடர்ந்து நேம், அது வந்து ஒரு ஸ்ட்ரிங். ஸோ நம்ம அதையும் ரீட் பண்ணணும். sc.next. அதை தொடர்ந்து சேலரி வந்து எப்பயும் ஒரு ஃப்ளோட் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஃப்ளோட்டுன்னு ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். sal = sc.next float. இப்போ அந்த ஐடி, நேம், சேலரி 3 வேல்யூஸையும் பிரிண்ட் பண்ணலாம். இப்போ ரன் பண்ணிங்கன்னா ஐடி, நேம், சேலரி கேட்குது. ஸோ நம்ம அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூஸை ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ 1 SD13. ஸோ அதற்கான அவுட்புட்டையும் அது ப்ரொவைட் பண்ணிடுச்சு. ஸோ ஸ்கேனர் கிளாஸ் மூலமாக கூட நம்மளால் இன்புட்ஸை கெட் பண்ண முடியும், அதற்கு ப்ராசஸ் பண்ணி நம்ம அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதற்கடுத்து நாம் பார்க்கவிருக்கிறது ஃபைல் ஹேண்ட்லிங். ஃபைல் ஹேண்ட்லிங் வந்து எப்பயும் போல் நம்ம ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், வாட்டர் பைப் எப்படி டேட்டாஸை கேரி பண்ணுமோ அதே போல் தான் இங்கே நாம் இந்த ஸ்ட்ரீம்ஸ் மூலமாக டேட்டாஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ நாம் ஃபைலுக்கு டேட்டாவை மூவ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம், பஃபர்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம், ஃபைல் ரைட்டர், ஃபைல் ரீடர், இது போன்ற ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாக தான் நாம் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ நாம் இது வரைக்கும் எப்படி மெமரிக்கு டேட்டாஸ் மூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போது எப்படி அந்த டேட்டாவை ஃபைலுக்கு மூவ் பண்ணுறது, அதை எப்படி ரீட் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கவிருக்கிறோம். இதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீபோர்டை டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் ஓட ஜாயின் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா அந்த ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீமோட ஜாயின் பண்ணணும். அதற்கப்புறமா அந்த கேரக்டர்ஸை ரீட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். இப்போ அதற்காக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபைல் ஹேண்ட்லிங். ஸோ நியூ ப்ராஜெக்ட். ஸோ ஃபைல், நியூ ப்ராஜெக்ட், ஃபைல் ஹேண்ட்லிங். இதில் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் மெயின் மெத்தடையும் இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஐஓ பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கலாம்.
இப்போது நாம் அந்த கீபோர்டை டேட்டா இன்புட் ஸ்ட்ரீமோட ஜாயின் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கீபோர்டை அட்டாச் பண்ணலாம். டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் DIS ஈக்குவல்ஸ் நியூ டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் system.in. ஸோ system.inன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கீபோர்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. இப்போது நம்ம ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீமோட அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் FN ஈக்குவல்ஸ் நியூ ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் myfile.txt. system.out.println enter text so enter the text followed by at symbol. ஸோ டெக்ஸ்ட் அதை தொடர்ந்து at symbol. ஸோ நம்ம யூசருக்கு இந்த ப்ராம்ப்டை ப்ரொவைட் பண்ணுறோம். அவங்க அந்த டெக்ஸ்ட் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா at சிம்பிளும் இன்ட்ரொடியூஸ் பண்ணணும். இப்போது char ஒரு கேரக்டர் வேரியபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது நாம் கேரக்டர்ஸை ரீட் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்டில் இருந்து இந்த கேரக்டர்ஸை நம்ம ரீட் பண்ண போகிறோம். ரீட் பண்ணிவிட்டு அதை நம்ம FN அதில் ரைட் பண்ணுவோம். ஸோ while ch ஈக்குவல்ஸ் கேரக்டர் dis.read நாட் ஈக்குவல்ஸ் டு at symbol. ஸோ at symbol வராத வரைக்கும் அந்த டேட்டா ரீட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ரீட் ஆகிட்டு அந்த டேட்டா பிரிண்ட் பண்ணணும். ஸோ FN.write அப்படின்னு ப்ரொவைட் பண்ணணும். fout வச்சுக்கலாம். fout.write. இப்போது ரைட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணலாம். என்டர் தி டெக்ஸ்ட் ஃபாலோட் பை at symbol. ஸோ நான் ரேண்டமான டெக்ஸ்ட்டை நான் இன்புட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஸ்ட்ரீம் க்ளோஸ்ட் java.io.io exception unknown source அப்படின்னு வந்திருக்குது. காரணம் நான் சோர்ஸை மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஸ்ட்ரீம் க்ளோஸ்ன்னு வருது. அதை தொடர்ந்து நேட்டிவ் மெத்தட் அதான் எரர் இருக்குது அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதற்கு காரணம் அதோட சோர்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் இந்த கோடில் பண்ணலாம். ஸோ அந்த 2 பிரேசஸ் மட்டும் எடுத்துகிட்டு இப்போது ரன் பண்ணலாம். ஸோ கோட் ப்ராப்பராக ரன் ஆயிடுச்சு. இப்போ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நியூ ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். அந்த டெக்ஸ்ட் ஃபைலை இந்த ஃபோல்டரில் நான் சேவ் பண்ணணும். ஸோ ரேண்டமாக ஒரு டெக்ஸ்ட் இன்புட் பண்ணிவிட்டு அதை நம்ம இங்கே சேவ் பண்ணலாம். ஸோ இங்கே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஃபைல் ஹேண்ட்லிங்கை கிளிக் பண்ணி ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம். நியூ file.txt. ஓகே. ஸோ ஏற்கனவே இன்புட் பண்ணியிருந்த டெக்ஸ்ட்டை எரேஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ திருப்பியும் நம்ம இந்த கோடை ரன் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ இந்த டெக்ஸ்ட்டை இன்புட் பண்ணுறேன். ஹே ஹேண்ட்ஸம் at. ஸோ இப்போ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நமக்கு அந்த கோடு அதில் ரைட் ஆகலை. ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த கோடு இன்னும் ரைட் ஆகலை. ஸோ இங்கே ஏதோ எரர் இருக்குது. நம்ம அதை டீபக் பண்ணி பார்க்கலாம். myfile.text அதில் தான் எரர். ஸோ நான் ஃபைல் நேம் நியூ file.text நான் myfile.textன்னு கொடுத்துருந்தேன். ஸோ ஃபைல் நேம் ப்ராப்பராக கொடுக்கணும்.
இப்போ திருப்பியும் ட்ரை பண்ணலாம். ஹே ஹேண்ட்ஸம் அட். ஸோ இப்போ அது ரைட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம் ஹே ஹேண்ட்ஸம்னு அது ஆட்டோமேட்டிக்காக ரைட் ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ லைன் கேரக்டரும் முன்னாடி இருந்ததை நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். ஸோ அதே போல் நம்ம இன்னொரு டைம் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நியூ லைன், நெக்ஸ்ட் லைன், அட். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நியூ லைன், நெக்ஸ்ட் லைன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் ஒரு ஃபைலை நம்ம ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி ரைட் பண்ண முடியும். அதற்கடுத்து தான் நம்ம பஃபர்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி எப்படி இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கீபோர்டை டேட்டா இன்புட் ஸ்ட்ரீமோட ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீமோட அப்பன் பண்ணுறோம். அப்பன் மோடில் வந்து அதை நம்ம அட்டாச் பண்ணணும். அதற்கடுத்ததாக நம்ம இங்கே எப்படி அதை ஃபைலை ரைட் பண்ணோமோ அதே போல் தான் இங்கேயும் ரைட் பண்ணுவோம். ஸோ அதற்கான எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். ஃபைல், கிளாஸ், ஸோ ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். இதற்குள்ளதாக நான் அதற்கான கரஸ்பாண்டிங் கோட் நான் டைப் பண்ண போகிறேன். அதற்கு முன்னாடி நாம் அந்த ஐஓ பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் java.io.star data input stream dis equals new data input stream system.in. அதற்கடுத்ததாக அந்த ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஸோ அதற்காக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும். ஸோ fout ஈக்குவல்ஸ் நியூ ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஃபைல் நேம் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். நியூ ஃபைல் .txt. அதைத் தொடர்ந்து பூலியன் வேல்யூ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ட்ரூ ஏன்னா ரைட் பண்ண போகிறோம். அதற்கடுத்து இந்த ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீமை பஃபர்ட் அவுட்புட் ஸ்ட்ரீமோட அட்டாச் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம்க்கு ஒரு ஆப்ஜெக்ட், ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ பஃபர் அவுட்புட் ஸ்ட்ரீம் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். நியூ பஃபர்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம். அந்த ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்ட் இதில் பாஸ் பண்ணுறேன். அதைத் தொடர்ந்து அதோடைய சைஸ் 1024 அவ்வளோ இருக்கலாம். அதைத் தொடர்ந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன் என்டர் டெக்ஸ்ட். ஸோ இது வந்து யூசர்கிட்ட நம்ம ப்ரொவைட் பண்ணுற ப்ராம்ப்ட். டெக்ஸ்ட் ஃபாலோவுடு பை at தி எண்ட். ஸோ பஃபர் சைஸ் வந்து 1024 அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை நான் அதை மென்ஷன் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட்டாக 512 பஃபர் சைஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 512 பைட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் 1024 பைட்ஸ் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அதற்கடுத்த ஒரு கேரக்டர் வேரியபிள் CH அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அது மூலமாக நான் இப்போ ரீட் பண்ண போகிறேன். ஸோ டிஐஎஸ்லேருந்து இந்த CHக்கு டேட்டாஸை ரீட் பண்ணும். அதற்கப்புறமா அந்த டேட்டாஸை ரைட் பண்ணும். ஸோ நாட் ஈக்குவல் டு அட் சிம்பிள். ஸோ அட் சிம்பிள் வந்த மாத்திரத்தில் டேட்டா எக்ஸிக்யூஷன் அல்லது ப்ரோக்ராம் ஃப்ளோ ஸ்டாப் ஆயிரும். ஸோ ப்ராப்பராக நம்ம அந்த ப்ராக்கெட்ஸ்லாம் ப்ராப்பராக கொடுக்கல அப்படின்னா அதில் எரர் காட்டும். ஸோ bout.write ch. அதைத் தொடர்ந்து நம்ம அந்த பஃபர் ரீடர் அதை க்ளோஸ் பண்ணலாம். ஸோ பஃபர் அவுட்புட் ஸ்ட்ரீமை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ த்ரோஸ் டிக்ளரேஷன் கண்டிப்பாக ஆட் பண்ணியே ஆகணும். இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரேண்டமாக டெக்ஸ்ட் நான் இன்க்ளூட் பண்ணுறேன்.
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நியூ லைன் நெக்ஸ்ட் லைன் நம்ம இன்புட் பண்ணியிருந்தோம். அதை தொடர்ந்து இப்போ நம்ம இன்புட் பண்ண அந்த டெக்ஸ்ட்லாம் அதில் எம்பர்ட் ஆகிருக்குது. இப்போ திருப்பியும் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இன்ஃபோ மீடியா வெல்கம்ஸ் யூ ஆல் அட். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்ஃபோ மீடியா வெல்கம்ஸ் யூ ஆல். ஸோ நமக்கு என்ன இன்புட்டை நம்ம டைப் பண்ணோமோ அது டிஸ்பிளே ஆயிடுச்சு. அதற்கடுத்ததை நாம் பார்க்க இருக்கிறது ஃபைல் ரைட்டர் அண்ட் ஃபைல் ரீடர். ஸோ இது ரெண்டை வச்சு எப்படி நம்ம ஃபைலில் ரைட் பண்ணுறது, ரைட் பண்ண ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது, ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த ஃபைலில் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமோடு அட்டாச் பண்ணணும். அதற்கப்புறமா அதை ரீட் பண்ணணும். ப்ளஸ் நம்ம அந்த பிரிண்ட் பண்ணணும் அந்த கேரக்டரை. அதற்கப்புறமா அந்த டேட்டாவை ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமில் வந்து ரீட் பண்ணி system.out மூலமாக ரைட் பண்ணுவோம். ஸோ நம்ம இதை ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், ரைட்டர். ஸோ மெயின் மெத்தட் இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஓ கிளாஸை, அதாவது ஐஓ பேக்கேஜை நான் இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ மெயின் மெத்தடில் string str equals hey welcome to java. ஸோ ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதை தொடர்ந்து அதை நம்ம ஃபைல் ரைட்டரோட அட்டாச் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணுறோம் அல்லது ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம அசைன் பண்ணிட்டோம். அதற்கப்புறமா அதை ஒரு ஃபைல் ரீடருக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபைல் ரைட்டர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபைல் ரைட்டர், ஏன்னா நம்ம இப்போ அட்டாச் பண்ண போகிறது ஃபைல் ரைட்டருக்கு. ஸோ ஃபைல் ரைட்டர் fw ஈக்குவல் டு நியூ ஃபைல் ரைட்டர் டெக்ஸ்ட். அதற்கப்புறமா நம்ம ஸ்ட்ரிங்ஸை கேரக்டர் வைஸ் ரீட் பண்ண போகிறோம். ரீட் பண்ணி அதை ஃபைல் ரைட்டர் மூலமாக ரைட் பண்ணுறோம். ஸோ ஐ வேல்யூ டோட்டல் ஸ்ட்ரிங்கோட லென்த்துக்கு கம்மியாக இருக்கிற வரைக்கும் அது ரைட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ str.character at i. இப்போ அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் நம்ம த்ரோ டிக்ளரேஷன் ஆட் பண்ணாமல் இருந்தனால அந்த எரர் இருக்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம த்ரோ டிக்ளரேஷன் ஆட் பண்ணோன்னே எரர் இல்லை. ஸோ இப்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இந்த ஹே வெல்கம் டு ஜாவா அது ஆட் ஆகிருக்கும். ஸோ நான் இங்கே அந்த ஃபைலை மென்ஷன் பண்ணுறேன், நியூ ஃபைல் .txt. இப்போது சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நியூ ஃபைல் .txtயில் அது எம்பர்ட் ஆகிருக்கும். இன்ஃபோ மீடியா வெல்கம்ஸ் யூ ஆல். ஸோ நம்ம இது ப்ரீவியஸ் ப்ரோக்ராமுடைய அவுட்புட். ஸோ இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட் நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஹே வெல்கம் டு ஜாவா அப்படின்றது அந்த நியூ ஃபைல் .text அதில் எம்பர்ட் ஆகும். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணிவிட்டேன். இங்கே பார்க்கலாம், ஹே வெல்கம் டு ஜாவா அப்படின்னு எம்பர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் ஃபைல் ரைட்டர் கிளாஸ் யூஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து ஃபைல் ரீடர் கிளாஸை வச்சு நம்ம டேட்டாவை ரீட் பண்ணுவோம் கேரக்டர்ஸ் ஃபார்மில். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிளாஸ், அதற்குள்ளே ஒரு மெயின் மெத்தட், அதில் நம்ம ஒரு இன்டிஜர் வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம், int ch. அதற்கப்புறம் உண்மையிலேயே அந்த ஃபைல் ஒரு வேளை இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக ஃபைல் ரீடர் fr ஈக்குவல் null try fr ஈக்குவல் நியூ file reader text. ஸோ இங்கே ஃபைல் நேம் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நியூ ஃபைல் .txtன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் சொல்கிறது. ஸோ ஒருவேளை ஃபைல் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ட்ரை அண்ட் கேட்ச். ஸோ ஒருவேளை ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபைலை வந்து ரீட் பண்ணு அப்படின்றதுக்காக ஃபைல் ரீடருக்குள்ளே நம்ம நியூ ஃபைல் .text அந்த ஃபைல் நேமை
பாஸ் பண்ணியிருக்கிறோம். அதை தொடர்ந்து ஒருவேளை ஃபைல் அப்படி இல்லைன்னா அந்த எக்ஸப்ஷனை கேட்ச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதற்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ இப்போது நம்ம அந்த எண்ட் ஆஃப் ஃபைல் ரீச் ஆகிற வரைக்கும் அதை ரீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ chfr.read not equal to -1 system.out.println character ch இப்போ அந்த ஃபைல் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க்குக்கும் ஈக்குவல் மார்க்குக்கும் உள்ள அந்த ஸ்பேஸை ட்ரிம் பண்ணிவிட்டு அந்த ஐஓ எக்ஸப்ஷனும் நம்ம த்ரோ பண்ணிட்டோன்னா நமக்கு எந்த எரரும் இப்போ இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஹே வெல்கம் டு ஜாவா அப்படின்ட்டு நமக்கு ரீட் ஆயிடுச்சு. ஸோ இது மூலமாக தான் நம்ம ரீட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த ஃபைல்லையும் பார்க்கலாம், ஹே வெல்கம் டு ஜாவான்னு இருக்குது. ஸோ இதுதான் ஃபைல் ரீடர் மூலமாக நம்ம ரீட் பண்ணி அதை கான்சோலில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கிளாஸில் நாம் இன்புட் அவுட்புட் எப்படி யூசர்கிட்ட இருந்து வாங்குறது, ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா என்ன, 3 வகையான ஸ்ட்ரீம்ஸ் என்னென்ன, அதற்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அவுட்டுக்கும் இன்னுக்கும் இஆர்ஆர் மெத்தடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத குறித்து டீட்டெயிலாக பார்த்தோம். அதற்கடுத்ததாக எப்படி யூசர்கிட்ட இருந்து ஒரு கேரக்டரையோ அல்லது ஒரு ஸ்ட்ரிங்கையோ அல்லது ஒரு இன்டீஜரையோ அக்செப்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதற்கப்புறமா ஸ்கேனர் கிளாஸ் மூலமாக எப்படி யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறது, அதை ப்ராசஸ் பண்ணி எப்படி அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுன்றதை பற்றியும் பார்த்தோம். அப்புறம் ஃபைல் ஹேண்ட்லிங்கில் எப்படி ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம், பஃபர்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் அண்ட் ஃபைல் ரைட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் ஒரு டேட்டா யூசர் என்டர் பண்ணுற அந்த டேட்டாவை ரைட் பண்ணுறது, அதற்கப்புறம் ஏற்கனவே என்டர் பண்ண டேட்டாவை எப்படி ஃபைல் ரீடர் கிளாஸ் மூலமாக ரீட் பண்ணுறதுன்றதை பொறுத்தெல்லாம் பார்த்தோம். நன்றி.